ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, கார்த்திக், சரவணன் 2 பேருமே தீபாவை அட்மிட் பண்ண அந்த அக்காவை மீட் பண்ணி தீபாவோட ஃபோட்டோவை காட்டி விசாரிப்பாங்க. அந்த அக்காவும் தீபாவை பார்த்துட்டு, இந்த பொண்ணை தான் நான் கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. அதை கேட்டால் கார்த்திக் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு இருப்பாங்க காரில். அப்போ சரவணன் வந்து கார்த்திக் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, உங்கள் ஒய்ஃப் தீபா கிடச்சிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் போயிட்டு அவங்கள பார்க்க போகிறீங்க, உங்களுக்கு சந்தோஷம் தானே, அவ்வளோ பெரிய மலையிலேருந்து விழுந்து பொழைச்சிருக்காங்கன்னா இதெல்லாம் சரியான மிராக்கள் அப்படின்வாங்க. அதை கேட்டால் கார்த்திக் வந்துட்டு, தீபா யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் செய்யாதவங்க, அதனால தான் அவங்க இப்படிப்பட்ட ஆபத்துலேருந்து தப்பிச்சிருக்காங்க. கெட்ட எண்ணத்தோடு இருந்த அந்த ரியா செத்து போயிட்டா, அந்த ரம்யா என்ன ஆனான்னே தெரியவே இல்லை. தீபாவை பார்த்தா தான் இது எல்லாத்துக்குமே நமக்கு உண்மை என்னன்றது தெரியும். நல்லவங்களை கடவுள் எப்பவுமே கைவிட மாட்டார் அப்படின்வாங்க. அதை கேட்ட சரவணனும், உண்மைதான் கார்த்திக், நீங்கள் சொல்கிறது எல்லாமே தீபா விஷயத்தில் வந்து இது எல்லாமே எனக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா, தீபா வந்து ஹாஸ்பிட்டலில் காட்டிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஐஸ்வர்யா வருவாங்க. அந்த இடத்துக்கு ஒரு லேடி போயிட்டு ஐஸ்வர்யா கிட்ட போயிட்டு, என்ன இப்போ தான் வந்திருக்கேன், நான் உன்னை எப்போ வர சொன்னேன் அப்படின்வாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், தீபா எங்கே அப்படின்னு வந்து கேட்பாங்க. தீபா உள்ளதான் அட்மிட் ஆயிருக்கா வா அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு போய் காட்டுவாங்க. ஐசியூ வழியாக பார்ப்பாங்க ஐஸ்வர்யா, அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அதை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட, என்னடி யாருமே உள்ளே இல்லை அப்படின்னு வந்து கேட்பாங்க. என்ன சொல்கிற, நான் இங்கே தான் தீபாவை பார்த்தேன்னே, இந்த பெட்டில் தான் அவங்க இருந்தாங்களே, ஆனால் இப்போ எங்கே போனாங்க தெரியல, காணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட ஐஸ்வர்யா, என்னடி இப்படி சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு வந்து கேட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கார்த்திக், சரவணன் 2 பேருமே வருவாங்க. அதை ஐஸ்வர்யா பார்த்துட்டு, என்ன கார்த்திக் இங்கே வந்துட்டு இருக்கான், ஒருவேளை தீபா இருக்க விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிடுச்சா, அவன் கண்ணில் நம்ப மாட்டினா அவ்வளோதானே, தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிப்போமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து செம்மையாக ஷாக் ஆகிட்டு இருப்பாங்க. இப்படி இந்த ப்ரோமோ எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோட என்ன நடக்குதுன்னு நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.